இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜர்தூசியோட கண்டினியூஸ் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஜர்தூசியில் நம்ம மெயினாக மேக்ஸிமம் கண்டினியூஸ் ஸ்டிச்சும் கொடுப்போம். கட் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே கொடுப்போம். ஸோ கண்டினியூஸ் ஸ்டிச் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டனும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் ஸ்டிச் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோரா எடுத்துக்கலாம். இந்த கோரா ஜர்தூசி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம்னா ஈஸியாக வரும். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்கள் நீடியில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் தானே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற உங்கள் நீடியில் எந்த அளவு வருதோ அந்த அளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, த்ரெட்டை வந்து மேலே எடுக்கிறோம். நீங்கள் வந்து இது ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன்னா எனக்கு தெரியும். ஸோ நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக எடுக்க வேணால் உங்கள் நீடிலோட ஆஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? த்ரெட் மேலே எடுத்துட்டேன். இதை வந்து ஒன்ஸ் இப்படி இழுத்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த த்ரெட் வந்து அந்த எட்ஜில் வந்து மாட்டியிருந்தது அப்படின்னா பிரிஞ்சிடும். ஸோ நம்ம ஜர்தூசிக்குள்ளே நம்ம திருப்பும் போது நமக்கு என்ன ஆகுனா தெரியாது. நம்ம த்ரெட் வந்து மாட்டியிருக்கா இல்லை மாட்டலையான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இழுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உணர முடியும். ஸோ அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் இப்படி வைக்கிறீங்க, மடக்கிற மாதிரி இப்படி வைக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி இப்படி 90 டிகிரி கிராஸாக பிடிக்கிறீங்க. நீடியில் வந்து இப்படி உள்ளே விடுறீங்க. பாருங்கள், தெரியுதா? நீடியில் வந்து உள்ளே விடுறீங்க. கீழே த்ரெட்டு மாட்டி மேலே எடுக்கிறீங்க. இப்போ த்ரெட்டு வந்து எதுலையாவது மாட்டிருக்கான்னு இப்படி இழுத்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி உடனே பக்கத்துலேயே நம்ம பக்கத்தில் கொடுக்கணும் கண்டினியூஸ் ஸ்டிச்சுங்கும் போது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பே போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல அந்த ஜர்தூசி வந்து நம்ம கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ஏதோ தெரியுதான்னு பாருங்கள். தெரியாது, வாய்ப்பே இல்லை. அது வந்து அழகாக அந்த லைன் மட்டும் தெரியும் நமக்கு. இப்படி பண்ணிங்கனாலும் அது நகராது. இதுதான் அதில் மெயின். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள், போட்டாச்சு. போட்டு இப்போ 2 நாட் போட்டுக்கலாம். என்னடா அது? இப்படி கொஞ்சம் மடக்கிறேன். மடக்கிட்டு நீடியில் வந்து கிராஸாக வைக்கிறேன். த்ரெட்டை அடியில் மாட்டிக்கிறேன். அது வந்து மேலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். இப்படி போட்டுட்டு இருக்கும்போது த்ரெட் வந்து திடீர்னு விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் முதலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஜர்தூசி வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுவுமே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்புறமேட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுக்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்படி அதான் நான் சொன்னேன், இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி நீடியில் வந்து கிராஸாக வைக்கிறீங்க. த்ரெட்டை கீழே மாட்டுறீங்க. அது மேலே வந்துருச்சா இல்லையான்னு இப்படி இழுத்த மாதிரி செக் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? த்ரெட்டை மேலே மாட்டுறீங்க. நீடியில் மேலே எடுத்து அதை அப்படியே இழுத்த மாதிரி பார்க்குறீங்க. அப்படியே கொண்டு வரீங்க. த்ரெட்டை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் உணரதான் முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது. த்ரெட்டை நம்ம பிடிச்சிருக்கோமா, மாற்றமா, அது திருப்புறமா அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன இந்த மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் இவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எப்படி த்ரெட்டை மாட்டினீங்கனாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், வந்துருச்சு அழகா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மாட்டி இது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சப்போஸ் சாதி நம்ம எடுத்துக்கலாம். அது பாருங்கள் எப்படி மாட்டுறேன்னு. இப்படி எடுத்து இப்படி உள்ளே விட்டு இந்த எட்ஜ் வந்து இப்படி மாட்டிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போது அடுத்தது சாதி. இப்போது ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். இப்போது அந்த ஜர்தூசியை இப்படி கொஞ்சம் இழுத்த மாதிரி பிடிச்சி மடித்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நீடியில் வந்து இப்படி கிராஸாக குத்துறேன். த்ரெட்டை மேலே மாட்டி இப்படி மேலே இழுத்து பார்க்குறேன். இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி திருப்புறேன். எனக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதே மெத்தட் தான். இலையை கட் பண்ணி போட்டு வச்சு
இப்போ பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக வந்து போடணும். இப்படி எடுக்கிறீங்க, இப்படி வந்துருச்சா த்ரெட்டில் அப்படின்னு பார்க்குறீங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் போடணும். ரொம்ப நெருக்கமாக நம்ம போடும்போது நமக்கு இப்படி ஷேக் பண்ணாலும் அது வந்து எந்த ஷேப்பும் மாறாது, ஷேக்ஸும் ஆகாது. ஸோ அதனால தான். ஸோ இப்படி தாங்க வந்து கண்டினியூ ஜர்தூசி போடணும். ஓகேங்களா? நம்ம ஒண்ணு எடுக்கிறோம், அதை வந்து இப்படி வரல அப்படின்னா இப்படி எடுத்து த்ரெட்டை இப்படி இழுத்து இழுத்து பார்க்குறோம். இழுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த எட்ஜில் வந்து ஏதாவது மாட்டியிருக்கா மாட்டலையா அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நக்ஷி பார்க்க போகிறோம். நக்ஷியும் பார்த்தீங்கன்னா கோராவும் ஒன்று தான். ஸோ இது ஈஸியாகவே வந்துடும் நமக்கு. ஏன்னா இது வந்து கேப் அதிகமாக இருக்கும் சென்டரில். ஸோ அப்போ வந்து நமக்கு ஈஸியாக வந்து அது வந்துடும். நக்ஷி வந்து போட போகிறோம். ஸோ நக்ஷி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மெத்தட் தான். பட் இதுவும் கோராவும் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ கோரா, நக்ஷி, சாதி இந்த 3மே கண்டினியூஸ் ஸ்டிச் எப்படி போடுறது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான டிப்ஸும் பார்த்தாச்சு. இந்த மெத்தட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது நம்ம இதில் எப்படி ஃபில்லிங் கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் இது மாதிரியே ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஒரு 10 டைம் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் லைன். ஓகேவா? 10 லைன் வந்து ஒவ்வொரு ஜர்தூசிலையுமே போட்டு பார்க்கணும். கம்பல்சரி போடணும். ஓகேங்களா? போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.